والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وسلم تسليما كثيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا صدق الله وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுடைய திருப்பேரை கொண்டு என்னுடைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், அகிலத்துக்கே அருக்குடையாக வந்து அவதரித்த எங்கள் கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூங்கள், தபா தாபியீங்கள், நல்லடியார்கள், வலிமார்கள், ஷேഖ்மார்கள், குதுபுமார்கள், அவுலியாக்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய சலாத்தினும் கருணையும் சலாமெனும் இடேற்றத்தையும் அல்லாஹ் சொல்தல்வானாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் படைத்தவன் அஞ்சி பயந்து வாழும்படி முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை இறை கட்டளையும் பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் குறிப்பிட்ட காலம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். மனிதர்களாகிய நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். இருக்க வந்தவர்கள் அல்ல, நாங்கள் எல்லோரும் இறக்க வந்தவர்கள். நாளையோட முடிந்து போய்விடும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் நாளை இல்லை, நாளை இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த நாள் இல்லை. உலகம் எப்பொழுது அழிய போகிறது என்பதாக யாருக்கும் தெரியாத கட்டத்தில் மனிதர்களாகிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் 40 வருடம் வாழக்கூடிய பாக்கியத்தை சில மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இன்னும் சில மனிதர்களுக்கு 50 வருடம், 60 வருடம், 70 வருடம் அடியார்களுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கண்ணியமான மகத்துவமான சிறப்புமிக்க மாதங்களையும் நாட்களையும் அல்லாஹ் அடியார்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். இந்த மாதங்களின் மூலமாக, இந்த நாட்களின் மூலமாக, இந்த சிறப்புகளின் மூலமாக, இந்த வெகுமதிகளின் மூலமாக ரப்பை சந்தோஷப்படுத்தக்கூடிய அடியானாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அடியானாக வேண்டி அல்லாஹ் நல்ல சந்தர்ப்பங்களையும் நல்ல மாதங்களையும் நல்ல நாட்களையும் அல்லாஹ் அடிக்கடி தந்து கொண்டே இருக்கிறான்.
நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதம், அதுவும் கண்ணியமான மாதம், அதுவும் மகத்துவமான மாதம், அதுவும் சிறப்புமிக்க ஒரு மாதமாக இந்த மாதம் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த ரஜபுடைய மாதம்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50வது வயதுக்கு பின்னால் நடத்தி காட்டின ஒரு அற்புதம், ஒரு மோஜிசா இருக்கிறது. அதுதான் மியராஜுடைய பயணம். அதுதான் மியராஜுடைய பயணம். ரஜபுடைய மாதம் என்பது சாதாரணமான மாதம் கிடையாது. இஸ்லாத்துடைய 7வது மாதங்களில் ஒரு மாதம்தான் ரஜபுடைய மாதம். அல்லாஹ் இதற்கு முன்னால் 3 மாதங்களை தொடர்ச்சியாக சொல்லி வந்தவன் அல்லாஹ். துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் தொடராக வரக்கூடியவை. இடையில் ஒரு மாதம் வெறுமாக இருந்தா அதுதான் இஸ்லாத்துடைய 7வது மாதமாகிய ரஜபுடைய மாதம். ரஜபுக்கு இஸ்லாத்தில் அவ்வளவோ மகத்துவம் இருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் அவ்வளவோ மகத்துவப்படுத்தி அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான். முதலாவது அல்லாஹ் ஏன் கண்ணியப்படுத்த வேண்டும் ரஜபுடைய மாதத்தை? ஹதரத் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வயிற்றில் கருத்தரித்த ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். முதலாவது நிகழ்வு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மனைவிதான் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் 2 பேர்களுக்கும் பிறந்த ஒரு குழந்தைதான் அகிலத்துக்கு அருக்குடையாக நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர், சொருக்கத்துக்கு முதலாவது போகக்கூடிய ஒரு நபி, ஹவுதுல் கௌதருக்கு சொந்தமான ஒரு நபி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னவர்கள் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வயிற்றில் கருத்தரித்த ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். முதலாவது நிகழ்வு ரஜபுல்ல. 2வது நிகழ்வு என்ன தெரியுமா? 5வது ஹலீஃபாவாக என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்கள். முதலாவது ஹலீஃபா யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுங்க ரலியல்லாஹு அன். ஏனண்டா அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறான், அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். நாங்களும் அவர்களை பொருந்திக் கொண்டோம், அவர்களும் எங்களை பொருந்திக் கொண்டார்கள் என்பதா அல்லாஹ் குர்ஆனில் பேசிக்கொண்டே இருக்கிறான். சஹாபாக்களுடைய ஹலீஃபாக்களுடைய பேர் கேள்விப்பட்டால் ரலியல்லாஹு அன், சாபி பெண்மணிகளுடைய பேர் கேள்விப்பட்டா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம்களுடைய பேர் கேள்விப்பட்டா ரஹிமஹுமுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5வது ஹலீஃபாவாக அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 5வது ஹலீஃபா. முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. 3வது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 4வது ஹலீஃபா சையதுனா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. 5வது ஹலீஃபாவாக வர்ணிக்கப்படக்கூடியவர்கள்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் 2 வருடம்தான் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். எத்தனை வருடம்? 2 வருடம்தான் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். இவர்களுடைய காலகட்டத்தில் தான் ஓனாயும் ஆடும் தண்ணி குடித்ததாம். அப்ப எப்படியான ஆட்சியாக இருந்திருக்கும்? 2 வருடம்தான் ஆட்சி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய.
இவர்களுடைய ஆட்சி நீதமான ஆட்சியாக இருந்தது. அவர்கள் வஃபாத்தாகின ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். இரண்டாவது நிகழ்வு. மூணாவது நிகழ்வு என்ன தெரியுமா? எல்லா ஊர்களிலையும், எல்லா இடங்களிலும், எல்லா லைப்ரரிகளிலேயும் இல்லாத ஒரு புத்தகம் இருக்க முடியாது. எல்லா இடத்திலையும் இவர்களுடைய புத்தகம் எழுதியிருக்கும். எல்லா ஊர்களிலையும் இவர்களை பின்பற்றுவார்கள். உன்னதமான ஒரு மகத்துவமான ஒரு இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் வாழ்ந்தது கிட்டத்தட்ட 53 வருடங்கள், 54 வருடங்கள் தான் உலகத்தில் வாழ்ந்தாங்க. பிறப்பதற்கு முன்னால் வாப்பா மவுத். சுப்ஹானல்லாஹ். சின்ன குழந்தையில பொறுப்பெடுக்கிறாங்க தாய். சின்ன பிராயத்திலிருந்து கல்வியை கொடுக்குறாங்க இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு. பாதையால போவாங்க. படிப்புடைய கண்ணியத்துக்காக வேண்டி வைரூழியம், மாணிக்கம், மரகதம் எல்லாம் கொடுப்பார்கள். தாயிடத்துல கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. இல்லாதவர்களை பார்த்து கொடுத்து விடுவார்கள். எப்படியான ஒரு வளர்ப்பாக இருக்கும் தாயுடைய வளர்ப்பு. தாயுடைய வளர்ப்பு எவ்வாறு இருக்கும்? கிதாபுலும் இமாமுனா ஷாஃபி எழுதினது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீன். சுப்ஹானல்லாஹ். மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர்கள் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அறிவு கடல் என்று தான் சொல்லேலும். அறிவு கடல். இந்த ரஜபுடைய மாதம்தான் அவர்களும் வஃபாத்தாகினார்கள். ரஜபண்டா என்ன? இதுதான் ரஜப். ரஜபுல் முரஜப், ரஜபுல் முஅல்லம். பல வகையான பெயர்கள் இருக்கிறது. 1-2 பேர் அல்ல, பல வகையான பேர் இருக்கிறது. எல்லா பேர்களையும் இந்த அரமணிச்சாரத்துக்குள்ள வர்ணிக்க முடியாது. சுருக்கமாக ஓடி நிகழ்வுதான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ரஜபுடைய மாதம்தான் வஃபாத்தாகினார்கள். 4வது ஒரு நிகழ்வுதான் ஆச்சரியமான நிகழ்வு, அற்புதமான ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். கிதாபுல் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட கராமத் அற்புதங்களை நடத்தி காட்டினார்கள். மூஜிசா என்று சொல்வது அரபால. நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது மூஜிசா, வலிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது கராமத். இதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 50வது வயதுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்ப 50வது வயதுல நாங்க நோயாளியாக இருக்கிறோம். இப்ப 50வது வயதுல படுத்த படுக்கையில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. 50வது வயதுல இருந்த இடத்திலிருந்து உழம்ப முடியாது. அப்படியான நிலைமையில தான் மனிதர்களாகிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 50 வயதில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 60 வயதாயினாரும் பாட்ட சாட்டமாக கம்பீரமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்கள்ல ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடத்தினாலும் அதில் ஆக பெரிய உயர்ந்த ஒரு மூஜிசா அற்புதம் என்னவென்றால், அல்லாஹ் நேரடியாக கதைப்பதற்கு ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்திருந்தான். அதுதான் ஆக பெரிய அற்புதம். எத்தனாவது வயதுல போனாங்க? 51வது வயது. எத்தனாவது வயது? ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனுக்கு வந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இருந்து
முதலாவது வானம் சென்று, இரண்டாவது வானம் சென்று, மூணாவது வானம் சென்று, நாலாவது வானம், ஐந்தாவது வானம், ஆறாவது வானம், ஏழாவது வானம், அதற்கு மேலால் பைத்துல் மாமூர் என்ற இடம் இருக்கிறது. அதற்கு மேலால் ரஃப்ரஃப், குதுர், எல்லாத்தையும் மேலானதான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேச்சுவார்த்தை செய்வதற்கு அல்லாஹ் அழைத்திருந்தான். எல்லோருக்கும் தெரியும், விண்வெளி பயணம் இஸ்ரா மேற்கொண்டார்கள் என்று எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். ஏன் அல்லாஹ் அங்கே அழைத்தான் என்று யாருக்காவது தெரியுமா? இன்றையிலிருந்து அதை மனதில் கொஞ்சம் பதித்தெடுங்க. அல்லாஹ் 51வது ரலியல்லாஹு அன்ஹா செல்வ சீமாட்டியான பெண்மணி, அல்லாஹ்வால சலாம் சொல்லப்பட்ட பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வளவு அருமையாக வாழ்ந்தாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எவ்வளவு அழகாக வாழ்ந்தாங்க தெரியுமா? கவலை என்று வரும்பொழுதோ, கஷ்டம் என்று வரும்பொழுதோ, துன்பம் என்று வரும்பொழுதோ 40வது வயசு ஹிரா குகையில தனிமையோடு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், இக்ரா 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 ஓதுங்க நபியே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், மாநபி காரி ஓத தெரியாது, மாநபி காரி ஓத தெரியாது. அதற்கு பின்னால ஓதுனாங்க இக்ரா. 5 ஆயத்து தான் இறங்கிச்சு. 40வது வயசுல தனிமையோடு இருக்கிறாங்க. ஓடி வந்தாங்க மனைவி இடத்துல. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னாங்க, இப்படி ஒரு பெருமையான தோற்றத்தில், பெரும் தோற்றத்தில் அவர்களுடைய தலை வானத்தில் இருந்தது, அவர்களுடைய கால் பூமியில் இருந்தது. அவர்தான் வஹியை கொண்டு வரக்கூடியவர்கள், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்தவர்கள் தான் ஹதரத் ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படித்தான் பெரும் தோற்றத்தில் ஒரு மனிதர் வந்தார். ஓதன்னு சொன்னார். பயப்படாதீங்க, நீங்கள் ஏழை எளியவர்களை கண்ணியப்படுத்துறீங்க. அல்லாஹ் நபி என்று பட்டத்தை உங்களுக்கு தரப்போகிறான், தந்திரி. அல்லாஹ்வின் நல்லடியார்களை, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆறுதல் சொன்னாங்க கணவனை பார்த்து. அப்படியான ஒரு உயர்ந்த பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு 40 வயசு. 25 வருடம் கிட்டத்தட்ட 40வது வயசில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தவர்கள் 65வது வரைக்கும் நபியன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தான் வாழ்ந்தாங்க. யாரையும் திருமணம் செய்யல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களோட தான் வாழ்ந்தாங்க. 51வது வயசுல தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். மரணத்துடைய செய்தி கிடைக்கிறது. கவலையோடு இருக்கிறாங்க ஹதரத் நபியன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது கவலை ஏற்படுகிறது. இரண்டாவது கவலை ஏற்படுகிறது யாருடைய தெரியுமா? 8 வயதில் இருந்து 50வது வயது வரைக்கும் வளர்த்தவர் தான் அபூ தாலிப் ஸல்லல்லாஹு. 51வது வயசில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகின 3 நாளையால சாச்சாவும். அப்போ எப்படி கவலை? எத்தனை வயசு? 51வது வயசு. 40 வயசுக்காரன் போய் ஆறுதல் சொல்ல முடியுமா? 45 வயசுக்காரன் போய் ஆறுதல் சொல்ல முடியுமா? ஒரு 20 வயது, 25 வயது, 30 வயது போய் ஆறுதல் சொல்ல முடியுமா? ஆறுதல் சொன்னாலும்
அது ஆறுதலாக இருக்காது. வயது கூடின ஒருத்தர் தான் ஆறுதல் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி இந்த அகிலத்தில் யாருமே கிடையாது. முதலாவது காரணம் எழுதுறாங்க கிதாபுல, அல்லாஹ் ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி 7 வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் அழைத்திருந்தான். இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணத்தை எழுதுறாங்க, தஃப்சீர் பைலாவில் எழுதுறாங்க. இரண்டாவது காரணம் என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் 4 வகையான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இரண்டாவது நாரி, நெருப்பால படைக்கப்பட்ட படைப்பு. மூணாவது நூறி, பிரகாசத்தால படைக்கப்பட்ட படைப்பு. நாலாவது ஒரு வகையான படைப்பு இருக்கிறது, மாய், தண்ணியால படைக்கப்பட்ட படைப்பு. இந்த நாளுடைய படைப்புடைய ஆரம்பம் 7 வானங்களுக்கு மேலாலதான் இருக்கிறது. அல்லாஹ் அழைத்து வர சொன்னான், இது எல்லாம் காட்டுவதற்காக வேண்டி. இரண்டாவது காரணம். மூணாவது காரணம், சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில தான் கண்டாங்க. நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் அழைத்திருந்தான். நாலாவது காரணம் எழுதுறாங்க, இந்த தொழுகையை கொடுப்பதற்காக வேண்டி. இந்த தொழுகையை கொடுப்பதற்காக வேண்டி 51வது வயசு அல்லாஹ்வின் நல்லடியார்களே கவலையோடு இருக்கிறாங்க. மக்கா விட்டு வெளியேறினாங்க. தாயிஃபுக்கு போனாங்க. கல்லடி, பொல்லடி, ஏச்சுக்கள், பேச்சுக்கள் எல்லாம் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியாது. திரும்பியும் வந்தாங்க மக்காவுக்கு. உம்மு ஹானி ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரி தான் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய வீட்டில் நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. வளமைக்கு மாற்றமாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தார்கள். நேரடியாக வரக்கூடிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இரவு கூரையை பித்து கொண்டு வந்தாரு. கூரையை பித்து கொண்டு நடுவால வந்து இறங்கினாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருந்தாங்க. இலேசான தூக்கம்தான். தட்டினாங்க, ஒளிம்பி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏதாவது வஹியை கொண்டு வந்திருக்கிறீங்களா? சொன்னாங்க, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஹி ஒன்றும் கொண்டு வரல, அல்லாஹ் உங்களை அழைத்து வரும்படி உத்தரவிட்டான் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப கேட்டாங்க, என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறான்? எவ்வளவு அன்பு கொண்டவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க என்ன செய்திருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறோம்? ஒரு ஸலவாத் எங்களுடைய வாயிலிருந்து வருகிறதா? ஒரு ஸலவாத் எங்களுடைய வாயிலிருந்து வருகிறது. அதுவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதில் சொல்லலையோ அவன்தான் ஆகப்பெரிய கஞ்சன் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டாங்க, என்னுடைய உம்மத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான், வாங்க செல்வோம். ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்தார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளியால வராங்க. ஜம்சம் என்ற இடத்துல புராக்குடைய வாகனத்தில் வந்தாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புராக்க பத்தியும் கிதாபுல் எழுதியிருக்கிறாங்க. புராக்குடைய வாகனத்தை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க. இதனுடைய கால்கள் எவ்வாறு இருக்கும், இதனுடைய கண்கள் எவ்வாறு இருக்கும், இதனுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் என்பதாக பல கிதாபுகளில் அந்த புராக்குடைய வாகனத்தையும் எழுதி வைத்திருக்கிறாங்க. புராக்குடைய வாகனத்தை கொண்டு வந்தாங்க. வெளியால் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹார்ட்டை பிளந்தாங்க. ஹார்ட்டை பிளந்து இருதயத்தை எடுத்தாங்க. ஜம்சம்
தண்ணியால அந்த ஹார்ட் கழுவப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்க பிளேட்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் அன்பியா சையதுல் கௌலைன் வஸகலைன் தாஜுல் மதீனா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹார்ட்டை வெளியால எடுத்து ஜம்சம் தண்ணியால கழுவப்படுகிறது. பயன்படுத்தப்பட்ட தண்ணி சையதுல் மா. ஆபரேஷன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபரேஷத்தை செய்தவர் யார் தெரியுமா? சையதுல் மலாயிகா, மலக்குமாருடைய தலைவர். மூணும் செய்யது. சையதுல் மா, சையதுல் அன்பியா, சையதுல் மலாயிகா, சையதுல் அன்பியாவை ஆபரேஷன் செய்தார். அதற்கு பயன்படுத்தப்பட்ட தண்ணி சையதுல் மா. எல்லாம் செய்யது, எல்லாம் தலைவர்கள். கழுவப்படுகிறது. கழுவப்பட்டு ஹார்ட் உள்ளுக்கு வைக்கப்பட்டு ஆபரேஷன் முடிகிறது. ஜம்சம் தண்ணியால் கழுவப்பட்டு ஆபரேஷன் முடிகிறது. அதற்கு பின்னால புராக்குடைய வாகனம் தயாராகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் ஏறினாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்னால் ஏற்றினாங்க. எல்லா கட்டத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தலைவர் என்று காட்டினாங்க. மனிதனுடைய உடல் அமைப்பு மாறி இருந்தது. கால்கள் ஒட்டகத்துடைய கால்கள் மாறி இருந்துச்சு. அதனுடைய முகம் குதிரையுடைய முகத்தை போன்று இருந்தது. இதனுடைய தோற்றம் மனிதனுடைய தோற்றத்தை போல இருந்தது என்பதாக தஃப்ஸீர் பைதாவில, தஃப்ஸீர் முனீர்ல இந்த புராக்குடைய வர்ணனைகளை சிறப்புக்களை எழுதுவாங்க. சுருக்கமாக ஓடி வருகிறேன். மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு வந்தாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவில வந்து புராக்குடைய வாகனம் கட்டப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க தொழுகை நடத்தினாங்க. எல்லா நபிமார்களுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் அந்த இடத்துல ஒன்று சேர்த்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. 2 ரகாயத் தொழும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். 2 ரகாயத்துக்கள் தொழுது முடிஞ்ச கவனத்தில் கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து 7 வானங்களுக்கு மேலால் நோக்கி பயணம் போனாங்க தானே, அது புராக்குடைய வாகனத்தில் போகவில்லை. அது புராக்குடைய வாகனத்தில் செல்லல. சுல்லா ஏணிப்படி மூலமாக ஏறினாங்க. ஏணிப்படி மூலமாக ஏறினாங்க. இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். யார் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து இந்த 7 வானங்களுக்கு மேலால் போனதுக்கு பேருதான் இஸ்ரா, விண்வெளி பயணம். இதை யார் மறுக்கிறாரோ அவர் காஃபிர், குர்ஆனை மறுப்பதற்கு சமம் என்று பேர் சொல்லப்படும். சுல்லா முதலாவது போனாங்க. முதலாவது வானம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கதவு திறக்கப்படுகிறது. மர்ஹபன் பிபனி சாலி பில்லாஹி சாலி, சாலிஹான அடியானே வா, உள்ளே வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. முதலாவது வானத்திலிருந்து 2வது வானம் 500 வருடம் கிட்டத்தட்ட பிரயாணம் செய்யும் தொலை தூரம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது வானம், 3வது வானம். முதலாவது வானத்தில் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உட்கார்ந்திருந்தாங்க. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உட்கார்ந்திருந்தாங்க. 3வது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 4வது வானம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 5வது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 6வது வானம் மூசா கலீமுல்லாஹ் வ கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. துர்சினா மலைக்கு அழைத்ததன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமோட பேசினான். நேரடியாக பேசுவதற்கு அல்லாஹ் 7 வானங்களுக்கு எடுத்திருந்தான். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7வது வானந்தான் இப்ராஹிம் கலீலுல்லாஹ், அருமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாங்க. போனாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 வானங்களுக்கு மேலாளதான் பைத்துல் மாமூர் என்ற பள்ளி இருக்கிறது. வானவர்கள் மலக்குமார்கள் தொழக்கூடிய பள்ளி. ரஃப்ரஃப் குதுரு எல்லாத்தையும் சந்திச்சு கூட்டிக்கு போனது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட பேசுவதற்காக வேண்டி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கூப்பிட்டாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு வர முடியாது, நான்
அல்லாஹ்வோட பேசுவதற்கு நேருக்கு நேர் வந்தனண்டா சாம்பலாக கரியாக மாறிவிடுவேன், எனக்கு தகுதி இல்லை என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ்வோட பேச்சுவார்த்தை செய்துவிட்டு வந்துட்டு தான் 50 நேர தொழுகையை கொண்டு வந்தாங்க. 6வது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய உம்மத்தை நான் பார்த்துட்டேன், தொழ மாட்டாங்க, குறைத்து கொண்டு வந்து அது கடைசியாக 5 நேர தொழுகையில் வந்திருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்மையை சிறப்பு மகத்துவத்தை பெற்று தரும் என்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தாங்க. ஒரு சில வினாடிகளில் இந்த பயணத்தை முடிச்சு கொண்டு மக்காவுக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து சொன்னாங்க, நான் 7 வானங்களுக்கு மேலால சென்று அல்லாஹ்வோட பேசிட்டு வந்தேன். உண்மைப்படுத்தினாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ லஹப் இருந்தான், உத்பா இருந்தான், அபூ ஜஹல் இருந்தான், ஷைபா இருந்தான். அல்லாஹ்வோட போனீங்களா, அல்லாஹ்வோட பேசுனீங்களா, நீ ஒரு பொய்யன், நீ ஒரு சூனியக்காரன், நஊது பில்லாஹி மின்ஹா. உண்மைப்படுத்தினாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி இந்த காஃபிர்கள் எல்லாம் வந்தாங்க, அதனுடைய கதவு எவ்வாறு இருக்கும், ஜன்னல் எவ்வாறு இருக்கும், என்ன நிறமாக காட்சி அளிக்கப்படுகிறது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டினான். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார்த்து சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், பார்த்து சொன்னாங்க. அந்த உயர்ந்த ஒரு பயணம், விண்வெளி பயணம், வான்வரை கூறும் வான்வெளி பயணம் நடந்த ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். 4 நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்திருக்கிறது. முதலாவது என்ன? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயிற்றில் கருத்தரித்த மாதம். 5வது வகையான ஹலீஃபா தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தாகின ஒரு மாதம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தாகின ஒரு மாதமும் இந்த ரஜபுடைய மாதம். தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒரு மாதமும் இந்த ரஜபுடைய மாதம். அதனால தான் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், யா அல்லாஹ் ரஜப் மாதத்தில் பரக்கத் செய்திடு, யா அல்லாஹ் ஷாபான்ல பரக்கத் செய்திடு, யா அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரஜபை கண்ணியப்படுத்தி இந்த ரஜபுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி இந்த மாதத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகையை விட்டு விடாமல் உரிய நேரத்துக்கு தொழுது அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குறைகள் தவறுகள் அத்தனை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் பிடிவாகன விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ். கொடில நிழலுக்கு சொந்தக்காரர்களாக எங்களை மாற்றி விடுவாக யா அல்லாஹ். ஹவுதுல் கௌசரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளால் தண்ணீர் அந்த கூடிய பாக்கியத்தை தருவாக யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு கழிப்பதற்கு தௌபீக் செய்வாக யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால மதீனத்துல் முனவ்வரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த பூமியை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த ரஜபுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்திடு யா அல்லாஹ். எங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் பரக்கத் செய்திடு யா அல்லாஹ். பிள்ளைகளில் பரக்கத் செய்திடு யா அல்லாஹ். வாழ்க்கையில் பரக்கத் செய்திடு யா அல்லாஹ். கடைசி முடிவை நல்லதாக்கிடு யா அல்லாஹ். ஷாபானை அடைந்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிப்பதற்கு தௌபீக் செய்வாயாக. அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் கிருபையால் வலிமார்கள், ஷேகுமார்கள், அவுலியாக்கள், குதுபுமார்கள் அனைவர்களின் மூலமாக இந்த துஆவை ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم